இறைவனில் இனியவர்களே, இந்த இனிய மாலை பொழுதில் நம் அன்னையின் நவநாள் திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். மழலை பருவம் முதல் இறுதி கட்டம் வரை மனிதர்கள் நாவில் நர்த்தனம் புரியும் அழகான வார்த்தை அம்மா என்பதே. நம் அனைவர் மத்தியில் அம்மா மரியே என்ற சொற்கள் தேனினும் இனிய நாமமாக ஒலிக்கிறது. நோய்கள் நீங்கி நலம் பெற, தேவைகள் நிறைவு பெற, கவலைகள் தீர, குழப்பங்கள் மறைய அம்மா என்று அன்பொழுக அழைத்து அவர் தம் பாதம் நாடி வருவோர் கணக்கற்றோர். அன்னையின் பரிந்துரையை ஆண்டவர் மறுப்பதில்லை. அன்னையர் கோரிக்கையையும் ஆண்டவர் மறுப்பதில்லை. அன்று கானாவூர் திருமணத்தின் போது விருந்திற்கு சென்ற உறவினர் வீட்டில் விருந்துக்கான திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டதால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அவமான சூழலை அவர்கள் கேளாமலேயே அன்னை மரியாள் தம் மகனாகிய இயேசுவிடம் பரிந்து பேசி தீர்த்து வைத்தார். தன் மகளுக்காக கோரிக்கை வைத்த ஒரு அன்னையின் வேண்டுகோளை அவள் புறவின பெண்ணாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு நிறைவேற்றி ஆறுதல் அளிக்கிறார். ஒரு அன்னையைப் போல அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைக்கும் நம் ஆண்டவர் அந்த அன்பின் சுவையை மானிடர் உணர அன்னையரை படைத்தார். நாம் கேளாமலேயே நம் துயர்களை துடைக்க அன்னையருக்கு எல்லாம் அன்னையாக தம் அன்னையையே இதோ உம் தாய் என்று நமக்கு அளித்திருக்கிறார். நம் வாழ்வில் துன்பம் என்ற முடிச்சுக்களை கட்டவிழ்க்க நம் அலங்கார அன்னையின் பாதம் அமர்ந்து அவர் பரிந்துரை வேண்டி இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, மகிழ்வின் வழியில் அருளை வேண்டுவோம், மகிழ்வின் வழியில் அருளை வேண்டுவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். இறைமக்குவே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக. பலியினில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம், இறை குலமே வருக. குருகுலமே வருக. இறை மக்களே வருக.
மதங்களில் புதைந்தோ மனிதத்தை மறந்தோ வேற்றுமை வளர்த்தோ இறைமையை தொலைத்தோ மதங்களில் புதைந்தோ மனிதத்தை மறந்தோ வேற்றுமை வளர்த்தோ இறைமையை தொலைத்தோ உள்ளங்கள் தெளிந்து உனதில்லம் வருகின்றோம் உள்ளங்கள் தெளிந்து உனதில்லம் வருகின்றோம் அன்பு வழியிலே எமை ஏற்றிடுவாயே புது வாழ்வு மலரவே எமை மாற்றிடுவாயே இறை வாழ்வு தரும் பலியினில் இறைவோம் அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம் ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம் அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம் ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது அலங்கார அன்னையின் பேராலய திருவிழாவின் 3ஆம் நாள் நவநாளிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய திருப்பலியை அருட்தந்தை எஸ்கே மணி ஆண்டனி அவர்கள் தூத்துக்குடி மறைமாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை வந்திருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அதே வேளையில் இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற புனித அன்னாள் அருள் சகோதரிகள், புனித ஆக்னஸ் மாநில தலைமை அருள் சகோதரிகள், புனித அன்னாள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, புனித மார்த்தா மரியா அன்பியம், புனித ஆரோக்கிய மாதா அன்பியம், புனித சவேரியார் அன்பியம், இறை மக்கள் 5 தலை வாய்க்கால் மற்றும் புனித அன்னை தெரசா அன்பிய பகுதி இறை மக்கள் மற்றும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்களை அகற்றுகின்றவர்களாக, ஆறுதல் தருபவர்களாக இருக்கின்ற நமது அலங்கார அன்னையின் ஆசிரை பெற இத்தெய்வீக திருப்பலியில் பங்கேற்போம். அதற்கு தடையாக இருக்கின்ற நம் குற்றம் குறைகள் நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, உம்முடையர்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித அலங்கார அன்னையின் பரிந்துரையினால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரும் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறை வார்த்தைகள் 31 34 முடிய. இதோ நாட்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்தபோது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவலாயிருந்து என் உடன்படிக்கையை அவர்களை மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன்,
அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும், எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி, ஆண்டவர் தூதரென்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி, ஆண்டவர் தூதரென்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருள் நிறை மரியே நீர் என்றுமே வாழ்க, பெண்களுக்குள் பேறு பெற்றாய் மரியே நீர் வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 16 இறைவாக்கியங்கள் 13 முதல் 23 வரை. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோலை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்ம ஆண்டவரே இயேசுவில் மிக பிரியமான நபர்களே, இந்த ஒரு நாளிலே உங்களோடு ஒரு சில மணித்துளிகள் ஆண்டவரின் வார்த்தைகளை எடுத்துரைப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். திருப்பாடல் புத்தகம் 118வது அதிகாரம் 24வது வசனத்தின்படி, இந்த ஒரு நாள் உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒவ்வொருவரின் குடும்பத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக, ஒரு அக்களிப்பின் நாளாக, ஒரு வெற்றியின் நாளாக மாறும்படியாக இந்த ஒரு நாளிலே உங்களை வாழ்த்துகின்றோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு கிருபை உள்ளவர், இயேசுவை ஆண்டவர், இயேசுவை மீட்பர், இயேசுவே எல்லாம். அப்போ கடந்த ஆண்டை விட இந்த ஒரு ஆண்டில் ஆண்டவர் உங்களது வாழ்க்கையை, உங்களது தொழில் காரியங்களை ஒரு படியாவது உயர்த்தி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை தரத்தினை, பொருளாதார வாழ்க்கையினை, அருளாதார வாழ்க்கையினை ஆண்டவர் கடந்த ஆண்டு திருவிழாவை விட இந்த ஒரு ஆண்டு திருவிழாவிலே ஆண்டவர் என் வாழ்வை, என் குடும்பத்தை உயர்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் உங்கள் வலது கையை உயர்த்துங்க பார்ப்போம். யாருடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார்? வெரி குட். நிறைய பேர் கையை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கையை தூக்க சொல்லும்போது என்னன்னே தெரியல. அங்கங்கே காக்கை, அரக்கை, குரக்கை, முக்காக்கை
நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யறதில்லை, கை தூக்க சொன்னால் முழுவதுமாக தூக்குவதில்லை. அதில் ஒரு சைக்காலஜி அப்படிங்கிறாங்க. இதனோடு நீங்கள் தூக்குனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எவ்வளவுதான்? 25% தான். இவ்வளவு தூக்குறீங்க அப்படின்னா 50, இவ்வளவுன்னா 75. அப்போ எந்த ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் கரங்களை உயர்த்த சொல்லுகின்ற பொழுது முழுவதுமாக தூக்குகிறான், அதற்கு மேலே தூக்க முடியாது. அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், அது படிப்பாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஏனைய காரியமாக இருக்கலாம், எடுக்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் உங்களால் முடிந்த அளவு 100% முயற்சி எடுப்பீர்களாம். அப்போ கடந்த ஆண்டை விட வரக்கூடிய ஆண்டில் ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாக, முந்தைய ரசத்தை விட பிந்தைய ரசம் மிகவும் சுவையான ரசமாக இருந்ததை போல கடந்த ஆண்டின் ஆசீர்வாதங்களை விட வரக்கூடிய ஆண்டிலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் அதிகமான ஆசீர்வாதங்களை வழங்க வேண்டும். இணைச்சட்ட புத்தகம் 1:11 நீங்கள் இப்போது இருப்பதை பார்க்கிலும் ஆண்டவர் உங்களை அனைத்து காரியங்களிலும் 1000 மடங்கு பலிகை பெருகச் செய்ய வேண்டும். அதுதான் இந்த ஒரு நாளில் ஆண்டவர் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நோயினுடைய இல்லாத பாதுகாப்பான வாழ்வு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நோயினுடைய இல்லாத பாதுகாப்பான வாழ்வு. அதைவிட மேலான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வழங்க முடியாது. அதான் என்னுடைய மக்களிடத்தில் மக்களிடத்தில் ஓயாமல் சொல்கிறது, இந்த மக்களை நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது வழக்கமாக நாமெல்லாம் எப்படி ஜெபிப்போம்? ஆண்டவரே என் வருமானத்தை அதிகமாக்கும், என் வீட்டுக்காரர் வருமானத்தை அதிகமாக்கும் என்று ஜெபிக்கிறோம். அதைவிட மேலான ஒரு ஜெபம் உண்டு, ஆண்டவரே என் செலவுகளை குறைத்து கொள்ளும். இந்த ரெண்டில் எது பெஸ்ட் ப்ரேயர்? நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவரே என் வருமானத்தை அதிகமாக்கும் என்று ஜெபிப்பதா, அல்லது ஆண்டவரே என் செலவுகளை குறைத்து கொள்ளும் என்று ஜெபிப்பதா? பல நேரங்களில் பார்க்கலாம் தான் சொல்லுவாங்க, வரவு 8 செலவு 10. அப்போ எவ்வளோ வரவு என்ன பிரயோஜனம்? அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களில் வீண் செலவுகளை, மருத்துவ செலவுகளை குறைக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆகவே யோவான் எழுதிய 3வது திருமுகம் 1:2 நீங்கள் ஒவ்வொருவரும் ஆன்ம நலத்தோடும் உடல் நலத்தோடும் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறும்படியாகவும். இணைச்சட்ட புத்தகம் 33:25 நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் வாழ்நாள் முழுவதுமாய் ஆண்டவரால் பாதுகாக்கப்படும்படியாகவும் எந்த ஒரு நாளிலே உங்களை வாழ்த்துகின்றோம், உங்களுக்காய் ஜெபிக்கின்றோம். அப்போ நம்முடைய அன்னை, அலங்கார அன்னை ஆண்டவரால் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபர், ஆண்டவரால் அதிகமாய் நேசிக்கப்பட்ட ஒரு நபர். இந்த உலகத்தில் அன்னை மரியாளை விட ஆண்டவர் எந்த ஒரு நபரையும் அதிகமாய் ஆசீர்வதிக்க முடியாது. அதே போல அன்னை மரியாளை விட இந்த உலகத்தில் எந்த ஒரு நபரையும் ஆண்டவர் அதிகமாய் அன்பு செய்யவும் முடியாது. ஆகவே தான் பாருங்க, புனித மேக்சிமிலியன் கோல்மே அவர் அழகாய் சொல்லுவார், என் கத்தோலிக்க மகளே நீ அன்னை மரியாளை அதிகமாய் அன்பு செய்வதற்கு அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவை விட எந்த ஒரு நபரும் அன்னை மரியாளை அதிகமாய் அன்பு செய்ய முடியாது. இன்னைக்கு நாம் கொண்டாடக்கூடிய திருவிழாக்களாக இருக்கலாம், இழுக்கக்கூடிய தேராக இருக்கலாம், ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களாக இருக்கலாம், இவை எல்லாமே ஆண்டவரின் அன்பிற்கு முன்னதாக ஒன்றுமில்லை. அப்போ எந்த ஒரு நபரும் ஆண்டவர் இயேசுவை விட அன்னை மரியாளை அதிகமாய் அன்பு செய்ய முடியாது. ஆண்டவர் அன்னை மரியாளை அந்த அளவுக்கு அதிகமாய் நேசித்திருக்கிறார், அந்த அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவேதான் அன்னை மரியாளை ஆசீர்வாதத்தின் பெட்டகம் என்று கூறுவார்கள். அன்னை மரியாளை வரப்பிரசாதங்களின் வாய்க்கால் என்று கூறுவார்கள். அத்துணை அளவுக்கு சிறப்பான ஒரு இடத்தினை நம்முடைய ஆண்டவனுடைய தாய் மரியாளுக்கு வழங்கி இருக்கிறார். ஆகவே தான் பாருங்கள், அன்னை மரியாளை குறித்து பல புனிதர்கள் பல காலகட்டங்களிலே சிறப்பான கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள். 4வது நூற்றாண்டிலே வாழ்ந்த புனித அகுஸ்தினார், உலகமே கொள்ள முடியாத கடவுளை உதரத்தில் தாங்கி அன்னையே நீர் பேறு பெற்றவர் என்று வாழ்த்துகிறார். அதே அகுஸ்தினார் இன்னொரு இடத்திலே, என் உடலின் அனைத்து உறுப்புகளுமே நாவாக மாறினாலும் அன்னை மரியாளை முழுமையாக புகழ முடியாது என்று சொல்லுவார். அதே போல
17வது நூற்றாண்டிலே வாழ்ந்த புனித லூயி மான்ஃபோர்ட் அன்னை மரியாளின் பங்கு மீட்பிலே எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது என்பதை சொல்வதற்காக கடவுள் எதற்காக இந்த உலகத்திற்கு அன்னை மரியாள் வழியாக வந்தார் என்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் கடவுளை சென்றடைய வேண்டும் என்றால் அதே அன்னையின் வழியாகத்தான் செல்ல வேண்டும். எவ்வளவு ஆழமான ஒரு கருத்து பாருங்க. கடவுள் இந்த உலகத்திற்கு எதற்காக மாதாவின் வழியாக வந்தார் என்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு ஜனமும் இந்த கடவுளை சென்றடைய வேண்டும் என்றால் ஆண்டவர் எதன் வழியாக யார் வழியாக வந்தாரோ அதே வழியாகத்தான் செல்ல முடியும். அப்போ மாதாவின் வழியாகத்தான் ஆண்டவரை சென்றடைய முடியும். அதைத்தான் 12வது நூற்றாண்டிலே வாழ்ந்த புனித பெர்னார்ட் அழகாக சொல்லுவார், த்ரூ மேரி டு ஜீசஸ், மாதாவின் வழியாக இயேசுவிடத்திலே. அதையே போல பாருங்க, 18வது நூற்றாண்டிலே வாழ்ந்த அன்னை மரியின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படக்கூடிய புனித அல்ஃபோன்ஸ் மரிய லிகோரியார் அன்னை மரியாளை குறித்து, அன்னை மரியாளின் சிறப்பை குறித்து அதிகமாக எழுதியவர். தி க்ளோரிஸ் ஆஃப் மேரி, மரியாளின் மகிமைகள் அப்படின்ற ஒரு பெரிய புத்தகத்தை, அருமையான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அப்போ பாருங்க, நம்முடைய தாய் மரியாளை ஆண்டவர் அத்துணை அளவுக்கு சிறப்பான விதத்தில் ஆசீர்வதித்தார். அவ்வளவு மகிமையான ஒரு இடத்தை வழங்கினார். என்ன ஒரு விசித்திரம் பாருங்கள், கடவுள் மரியாளை படைத்தார், மரியாள் கடவுளையே பெற்றெடுத்தார். அப்படித்தானே? கடவுள் மரியாளை படைத்தார், அந்த மரியாள் கடவுளையே பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தினை பெற்றார். அப்படி என்றால் நம்முடைய தாய் மரியாளுக்கு ஆண்டவர் எவ்வளவு சிறப்பான ஒரு இடத்தை வழங்கினார் என்று பாருங்கள். ஆகவேதான் புனித மேக்சிமிலியன் கோல்பே இன்னொரு செய்தியை அழுத்தமாக சொல்லுவார். எந்த ஒரு கிறிஸ்தவன் அன்னை மரியாளை அம்மா என்று அழைக்கவில்லையோ அவன் ஆண்டவரை அப்பா என்று அழைக்க தகுதியற்றவன். உண்மைதானே? தாய் மரியாளை அம்மா என்று அழைக்காதவன் ஆண்டவரை அப்பா என்று அழைக்க தகுதியற்றவன். அப்போ நம்முடைய அன்னை, நம்முடைய அலங்கார அன்னை, ஆண்டவரால் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னை, ஆண்டவரால் அதிகமாய் நேசிக்கப்பட்ட ஒரு அன்னை, ஆண்டவரால் நமக்காக இந்த உலக மக்களுக்காக ஏக தாயாக வழங்கப்பட்ட ஒரு அன்னை. அப்போ அப்படியான ஒரு அன்னை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய ஒரு அன்னையாக விளங்குகிறாள். முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னை நம்முடைய அலங்கார அன்னை என்பதை குறித்து நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த பக்தி முயற்சியின் பின்னணி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒருவேளை தெரிந்திருக்கலாம். 17வது நூற்றாண்டிலே ஜெர்மனி தேசத்திலே ஆக்ஸ்பர்க் என்ற நகரிலே ஒரு குடும்பத்திலே திருமண தம்பதியருக்கு இடையே நடந்த ஒரு சிக்கல், நடந்த ஒரு முடிச்சிலிருந்து தான் இந்த பக்தி முயற்சி உதயமாகிறது. அது திருமணமான தம்பதிகள் பிரிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அந்த குடும்ப தலைவர், அந்த கணவர் ஒரு சேசு சபை குருவானவரிடத்தில் சென்று தொடர்ந்து 4 சனிக்கிழமைகள் தொடர்ந்து அவரிடத்தில் ஜெபிக்கும்படியாக சொல்லுகிறார். எனக்கு இந்த திருமண பந்தம் நிலைக்க வேண்டும், நாங்கள் பிரிந்துவிடக்கூடாது என்பதிலே அவர் உறுதியாக இருந்தார். அன்னை மரியாளின் வழியாக ஜெபித்தார். 1615வது ஆண்டிலே செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி 4வது சனிக்கிழமை நாளிலே அந்த குடும்ப தலைவர் தன் திருமண ரிப்பன், வெட்டிங் ரிப்பன், அந்த ரிப்பனை கொண்டு போய் அந்த குருவானவரிடத்தில் கொடுத்து அந்த மாதாவின் சிறுபத்து கீழே உட்கார்ந்து ஜெபித்தாங்களாம். அந்த ஜெபித்த மாத்திரத்தில் ஜெபித்து முடித்து ஒரு சில மணித்துளிகளுக்குள்ளாக அந்த திருமண ரிப்பனானது மிகவும் லகுவாக காட்சியளித்ததாம். ஒரு சில நாட்களுக்குள்ளாக பிரிந்து போகும் நிலையில் இருந்த குடும்பம் மீண்டுமா இணைந்திருந்ததாம். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. அப்போ இந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்து அந்த தம்பதியின் பேரனாகி எரோனிமஸ் என்ற ஒரு குருவானவர் இந்த சம்பவத்தை நினைவு கூறுவதற்காக முடிச்சுகளை அவிழ்க்க மன்னை என்ற ஒரு அழகான ஒரு படத்தினை வரையும்படியாக சொன்னார். அந்த படம்தான் பல நூறு ஆண்டுகளாக மூலையில் கிடந்த அந்த படம் 1980வது ஆண்டிலே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கண்களிலே பட்டு அவர்கள் பேராயராக இருந்த பொழுது
அந்த பக்தி முயற்சியினை அர்ஜென்டினா தேசம் முழுவதும் பரப்பினார்கள் 1980. அந்த நபர்தான், அந்த திருத்தந்தை தான் இந்த ஒரு நாளிலே உலகம் முழுவதுமாய் இந்த முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னை என்ற ஒரு பக்தி முயற்சியினை உலகம் முழுவதும் அவர் பரப்பி கொண்டிருக்கிறார். அப்போ பாருங்க, இந்த முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னை என்றால் ஒரு திருமண பந்தத்தில் குடும்பத்தில் நடந்த ஏற்பட்ட ஒரு முடிச்சு, ஏற்பட்ட ஒரு சிக்கல், ஏற்பட்ட ஒரு பிரச்சனை எப்படியாக தீர்க்கப்பட்டது என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறது. அப்போ இந்த ஒரு நாளில் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய அன்னையின் இந்த ஒரு நாளிலே நம் குடும்பங்களை குறித்து நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய முடிச்சுகளிலிருந்து நாம் அவிழ்க்கப்படும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். குடும்பத்தில் இல்லாத முடிச்சுகளா பாருங்க, திருமணம் ஆரம்பிக்கிறதே முடிச்சில் தான் ஆரம்பிக்கும், அப்படி தானே? தாலி கட்டும்போது 3 முடிச்சு போடுவாங்க. இன்றைக்கெல்லாம் எந்த கல்யாணத்துலேயும் முடிச்சு போடுறதை நம்ம பார்க்குற முடியாது. எங்கள் ஊர் பக்கம்லாம் இன்றைக்கு முடிச்செல்லாம் கிடையாது, தாலி முடிச்செல்லாம் கிடையாது, தாலி கட்டுறதெல்லாம் கிடையாது, தாலி மாற்றுறது. அந்த 3 முடிச்சு போடக்கூடிய பழக்கம்லாம் இன்றைக்கி எங்கேயும் பார்க்க முடியலை. என்ன செய்கிறாங்க, நிறையா இடங்களில் தாலியை மாற்றுறாங்க, கொக்கியை மாற்றுறாங்க. என்ன செய்கிறாங்க, கொக்கியை மாற்றுறாங்க. இன்னும் சில இடங்களில் வேதனை என்ன அப்படின்னா, சில திருமண வேளைகளில் திருமண திருப்பலிகளில் வேடிக்கையாக இருக்கும். சில அந்த திருமண அந்த மாப்பிள்ளை வீடு கொஞ்சம் கஞ்ச பிசுனாரியாக இருப்பாங்க. என்ன ஆகும், அவங்க சின்ன தாலியாக செஞ்சுருவாங்க, சின்ன தாலியாக செஞ்சுருவாங்க. அதில் கொக்கி கூட கிடையாது. அதை எப்படி தான் போடணும், தலைவலியாக தான் போடணும். சில திருமணங்களில் நானே பார்த்துருக்குறேன், 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ண மேக்கப் அந்த பொண்ணுக்கு என்ன செய்யும், ஒரே செகண்டில் அந்த மேக்கப் எல்லாம் கலைஞ்சு போடும். அந்த செயின்னு தலைக்குள்ளே போகாது. முடியை தூக்குவாங்க, ரீத்தை தூக்குவாங்க, அதை தூக்குவாங்க. படுற பாடை பார்த்தா நமக்கெல்லாம் சிரிப்பாக இருக்கும். அதனால் திருமண வேளைகளில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன பார்க்காதீங்க, கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. போடக்கூடிய தாலியை கொஞ்சம் நல்ல பெருசாக என்ன செய்யணும், போடணும். உங்கள் ஊரில் தாலி யார் செய்கிறான்னு தெரியல, எங்கள் பகுதிகளில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் தாலி பண்ணணும். தாலி பண்ணுறது யார், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அப்போ பாருங்கள், அந்த திருமண வாழ்க்கையிலேயே திருமண அந்த தொடக்கத்திலேயே முடிச்செல்லாம் ஆரம்பிக்குது. அப்போ நம்முடைய குடும்பங்கள் இன்றைக்கி அதிகமான முடிச்சுகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு 3 நிலைகளில் வேகமாக நாம் தியானிக்கலாம். ஒன்று, சண்டை என்பது ஒரு முடிச்சு. இரண்டாவதாக சபலம் என்பது ஒரு முடிச்சு. மூன்றாவதாக சந்தேகம் என்பது ஒரு முடிச்சு. சண்டை, சபலம், சந்தேகம். இன்றைக்கு நிறைய திருமண காரியங்கள், திருமண தம்பதிகள் உடைந்து போகிறது, பிரிந்து போகிறது எதனால் அப்படின்னா, இதை சண்டையினால். நீயா நானா அப்படிங்கிற போட்டி. நீ மட்டும் தான் வேலைக்கு போகணுமா, நானும் போவேன். நீ மட்டும் தான் ஊர் சுற்றணுமா, நானும் ஊர் சுற்றுவேன். அப்போ பாருங்கள், நீயா நானா அப்படிங்கிற போட்டியில் தான் இன்றைக்கி திருமண பந்தத்தில் ஒரு பெரிய முடிச்சு விழுது, ஒரு பெரிய சிக்கல் வருகிற, பிரச்சனை வருகிறது. அப்போ திருமண தம்பதிகள் இந்த ஒரு நாளில் நம்முடைய தாயின் மூலம் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, அது திருமண வாழ்க்கை வாழக்கூடிய தம்பதிகள் விட்டு கொடுக்கணும். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, விட்டு கொடுக்கறது தான் வெற்றி, விட்டு கொடுப்பது தான் குடும்ப வாழ்க்கை. எந்த ஒரு கணவன் தன் மனைவி இடத்துல விட்டு கொடுக்கிறானோ அவன் தான் நல்ல ஒரு கணவன். அப்போ நீயா நானா அப்படிங்கிற போட்டி எங்கே வரக்கூடாது, அந்த குடும்பத்தில் மட்டும் வரவே கூடாது. குடும்ப உறவுகளில் போட்டி வரவே கூடாது. அப்போ குடும்ப உறவுகளில், அந்த உறவு நிலைகளில் கணவனோ மனைவியோ கொஞ்சம் பின்வாங்கணும், கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். ஸ்டெப் பேக்வேர்டு, ஒரு ஸ்டெப் என்ன செய்யணும், கீழே இறங்கணும். அதான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை குடும்பங்களில். கணவன் மனைவிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, எல்லாம் முண்டிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் பின்வாங்கிறதுக்கு யாருக்கு மனசு வர, நான் எதுக்கு பின்வாங்கணும், நான் எதுக்கு பின்னால் போகணும், நான் எதுக்கு கீழே இறங்கணும். நான் பார்த்தீங்க அப்படின்னா, முண்டிக்கிட்டு ஓடுறது தான் வெற்றி கிடையாது. ஒரே ஒரு விளையாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, பின்னால் வந்தால் தான் வெற்றி பெற முடியும். ஒரே ஒரு விளையாட்டில் நீங்கள் முன்னால் போக வேண்டாம், பின்னால் வந்தால் தான் வெற்றி. அது என்ன விளையாட்டு, என்ன விளையாட்டு? பின்வாங்கினா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். என்ன விளையாட்டு? ஸ்லோ சைக்கிள் ரேஸா? ஸ்லோ சைக்கிள் ரேஸில் பின்னால் வர மாட்டோமா, முன்னால் தான் போவோம்.
ஒரே ஒரு போட்டியில் மட்டும் பின்னால் வந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நிறைய திருவிழாக்களில் ஜாலியாக நடத்துவாங்க. என்னது? டக் ஆஃப் வார், கயிறு இழுக்கும் போட்டி. கயிறு இழுக்கும் போட்டியை பார்த்தீங்கன்னா அப்போ எந்த ஒரு நபர் எந்த ஒரு குழு பின்னால் வருகிறதோ அவங்க தான் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அதை போல் திருமண வாழ்க்கையில் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சற்றே பின்வாங்க வேண்டும். அதான் சொல்லுவாங்க திருமண வாழ்க்கையில் உறவு நிலைகளில் the loser is the real winner. The loser is the real winner. அப்போ எந்த ஒரு கணவன் தன் மனைவியிடத்தில் தோற்று போகிறானோ அவன் தான் உண்மையான கணவன். அப்போ எந்த ஒரு மனைவி தன் கணவனிடத்தில் தோற்று போகிறாளோ அவள் தான் வெற்றியான ஒரு மனைவி. அப்போ கணவனிடத்தில் தோற்று போகணும், மனைவி இடத்துல நம்ம என்ன செய்யணும்? தோற்று போகணும். அதை நான் சொல்லுவேன், ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னா நெருப்பும் தண்ணீருமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? நெருப்பும் தண்ணீருமாக இருக்கணும். சில நேரங்களில் கணவன் நெருப்பாக கொதிக்கலாம், அனலாக பறக்கலாம். அதை அணைக்கிற தண்ணியாக யார் இருக்கணும்? மனைவி இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில் கணவன் மனைவி எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? எப்படி இருக்கிறாங்க? நெருப்பும் எண்ணெயுமா இருக்கிறாங்க. அதான் பிரச்சனை. நிறைய குடும்பங்களில் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கிறாங்க? நெருப்பும் எண்ணெயுமா இருக்கிறாங்க. ஒருவேளை மனைவி கோபத்தில் அனலா கொதிக்கலாம், அந்த கணவர் என்ன செய்றாரு? அந்த நெருப்பை மூட்டக்கூடிய எண்ணெயாக இருக்கிறார். கூட கொஞ்சம் ஊத்துற, ரெண்டு பேரும் பத்திக்கிட்டு எரிய வேண்டியதுதான். அப்போ திருமண வாழ்க்கையில் நீயா நானா என்ற போட்டி இருக்க கொஞ்சமாவது விட்டு கொடுக்கணும். கொஞ்சமாவது என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். அப்போ எந்த ஒரு மனிதரிடத்துல, எந்த ஒரு கணவரிடத்துல, எந்த ஒரு மனைவியிடத்துல உண்மையான அன்பு இருக்கிறதோ நிச்சயமாக விட்டு கொடுப்பார்கள். அதைத்தான் வேதம் பதிவு செய்கிறது. இன்னைக்கு வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருமணமான ஆண்களை குறித்து பேசுகின்ற பொழுது வேதத்தில் 2 இடங்களில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அதே போல் திருமணமான பெண்களை குறித்து ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் பேசுகின்ற பொழுது 3 இடத்துல ஒரே கருத்தனை அவர் பதிவு செய்வார். திருமணமான ஆண்களை குறித்து ஆண்டவர் பேசுகின்ற பொழுது எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 25வது வசனமாக இருக்கலாம், அல்லது கொலோசியர் 3:19. இந்த 2 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் அழகாய் சொல்லுவார், திருமணமான ஆண்களை உங்கள் மனைவியரை அன்பு செய்யுங்கள், உங்கள் மனைவியை அன்பு செய்யுங்கள். இந்த 2 இடங்களில் 2 வசனங்களில் ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தி ஒரே ஒரு செய்தி தான். எபேசியர் 5:25, கொலோசியர் 3:19. திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியை அன்பு செய்யுங்கள். அதே போல் வேதத்தில் 3 இடங்களில் வெளிப்படையாக ஆண்டவர் திருமணமான பெண்களை குறித்து பேசுவார். எபேசியர் 5:22, கொலோசியர் 3:18. அதே போல் பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 1 வசனம். எபேசியர் 5:22, கொலோசியர் 3:18, 1 பேதுரு 3:1. இந்த 3 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது திருமணமான ஆண்களை பெண்களை குறித்து ஆண்டவர் பேசுகின்ற பொழுது சொல்லக்கூடிய ஒரே செய்தி, திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். அப்போ பாருங்க, வேதம் எவ்வளவு அழகான கருத்துக்களை அருமையான விதத்திலே நமக்கு பதிவு செய்கிறது என்று பாருங்கள். ஆணுக்கு அன்பு இருக்க வேண்டும், பெண்ணுக்கு என்ன இருக்கணும்? பெண்ணுக்கு பணிவு இருக்கணும். ஆ ஆ பே ப, ஆணுக்கு அன்பு, பெண்ணுக்கு பணிவு. அதுதான் வேதம் சொல்லக்கூடிய சத்தியம், வேதம் சொல்லக்கூடிய உண்மையாக நமக்கு இருக்கிறது. அப்போ குடும்ப வாழ்க்கையில் ஒரு கணவன் தன் மனைவிக்கு விட்டு கொடுக்க வேண்டும், தன் கணவன் தன் மனைவியை அன்பு செய்ய வேண்டும். அந்த மனைவி என்ன செய்யணும்? கொஞ்சமாவது பணிவோடு இருக்கணும். நீயா நானா அப்படின்னு போட்டி போட்டா அந்த சிக்கல், அந்த முடிச்சு யாரும் அவிழ்க்க முடியாது. மாதா நினச்சா கூட சில நேரங்களில் அந்த முடிச்சுகள் அவிழ்க்க முடியாமல் போகலாம். அப்போ திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு நாளில் ஆண்டவர் சிறப்பான விதத்திலே நம்முடைய அலங்கார அன்னையின் மூலமாக சிறப்பு அழைப்பினை ஆண்டவர் விடுக்கிறார். அப்போ திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தம்பதிகள், உங்கள் வாழ்க்கையில் எந்த முடிச்சோ, எந்த சிக்கலோ, எந்த பிரச்சனையோ வராதபடிக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதான் அந்த திருமண தம்பதிகளுக்கு இந்த 2 மந்திரங்களை சொல்கிறது உண்டு. உங்கள் திருமண வாழ்க்கை சிறக்கணும், திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும், உங்கள் திருமண வாழ்க்கையில் எந்த முடிச்சும் விழக்கூடாது அப்படின்னா இந்த 2 மந்திரங்களை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ண பாருங்கள். அது என்ன 2 மந்திரங்கள்? 2 ஆங்கில மந்திரங்கள்.
2 ஆங்கில மந்திரங்கள். முதல் மந்திரம் அந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் உச்சரிக்கக்கூடிய வாழக்கூடிய முதல் மந்திரம் என்ன அப்படின்னா, ஐ பிகம் தி அதர். முதல் மந்திரம் என்னது? ஐ பிகம் தி அதர். 2வது ஆங்கில மந்திரம் தி அதர் கம்ப்ளீட்ஸ் மீ. அப்போ முதல் மந்திரம் நான் அடுத்தவராக மாற வேண்டும். அந்த முதல் மந்திரம் என்னது? நான் அடுத்தவராக மாற வேண்டும். 2வது மந்திரம் அடுத்தவர் என்னை நிறைவு செய்கிறார். அடுத்தவர் தான் என்னை நிறைவு செய்கிறார். அப்போ திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தம்பதிகளாக இருக்கலாம், திருமண வாழ்க்கைக்கு செல்லும்படியான நபர்களாக இருக்கலாம், இந்த 2 மந்திரங்களை உள்ளங்களில் இருத்திக் கொள்ளுங்க. நீங்கள் ஒருவர் மற்றவராக மாற வேண்டும், கணவன் மனைவியாக மாற வேண்டும், மனைவி கணவனாக மாற வேண்டும். அப்படி தானே? ஆமாம் இல்லையா? ஒரு கணவன் என்ன செய்யணும்? மனைவிக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னு தெரிந்து அதை என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். அதே போல் மனைவி கணவனாக மாற வேண்டும், கணவனின் இன்ப துன்பங்களை வெறுப்புகளை அறிந்து அதனை ஃபாலோ பண்ண வேண்டும். அப்போ ஒருவர் மற்றவராக மாற வேண்டும். அதுதான் வெற்றிக்கு வழி, அதுதான் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால். அதே போல பாருங்க, 2வது மந்திரம் என்னது? அடுத்தவர் என்னை நிறைவு செய்கிறார். அப்போ நாம நம்மை நிறைவு செய்ய முடியாது. அப்போ நம்மை நிறைவு செய்வதற்கு இன்னொரு நபரின் உதவி நமக்கு தேவைப்படுகிறது. அது மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம். அதான் பாருங்க, அந்த நாட்களில் அடுத்த பாலினம் அதை சொல்கிறதுக்கு ஒரு ஆங்கில வார்த்தை பயன்படுத்தலாங்க. என்ன வார்த்தை? ஆப்போசிட் செக்ஸ். என்ன வார்த்தை? ஆப்போசிட் செக்ஸ். அந்த வார்த்தையை கேட்கும்போதே பயமாக இருக்குது. ஆப்போசிட் செக்ஸ்ன்னு அப்படி 2 பேரும் பயங்கர சண்டைக்காரங்க மாதிரி, 2 பேரும் சண்டையாம். அப்போ இன்னைக்கு அழகான ஒரு ஆங்கில வார்த்தை அதற்கு பதிலாக மாற்றாக வழங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு எந்த படித்த நபரும் அவங்க ஆண்களை அல்லது பெண்களை குறித்து பேசுகின்ற பொழுது ஆப்போசிட் செக்ஸ் என்று கூறுவதில்லை. அப்போ இன்னைக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுது தெரியுமா? பார்ப்போம். நம்ம ஜனங்கள் யாராவது சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். இன்னைக்கு படித்தவர்கள் மத்தியிலே ஆப்போசிட் செக்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுவது கிடையாது. அதற்கு பதிலாக அருமையான பொருள் பொதிந்த இன்னொரு ஆங்கில வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? சரி, நானே சொல்லிடுறோம். அப்படிதானே? காம்ப்ளிமெண்ட்ரி செக்ஸ். என்ன வார்த்தை? காம்ப்ளிமெண்ட்ரி. கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு செக்ஸ், ஒரு மனிதனை நிறைவு செய்யக்கூடிய இன்னொரு பாலினம். அதுதான் யாரு? அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். அப்போ திருமண தம்பதிகள் உங்கள் வாழ்க்கையில் சிக்கல் விழுந்து விடாதபடிக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ முதல் சிக்கல், அதிகமாக விழக்கூடிய முதல் சிக்கல் என்ன அப்படின்னா, அது கணவன் மனைவி இடத்துல விழக்கூடிய அந்த சண்டை. அது சண்டை வராமல் பார்த்துக்கிடணும். என்ன செய்யணும்? சண்டை வராமல் பார்த்து கொடுங்க. சில தம்பதிகளை பார்த்தீங்க அப்படின்னா சண்டை போடுறதுக்குன்னே வாய்ப்புகளை தேடுவாங்க, சண்டை போடுறதுக்கே காரணங்களை தேடுவாங்க. நீ அப்படி பண்ணா, அப்படி பேசுனா, அப்படி பண்ணா, அப்படி சொன்னா. அப்போ சண்டை போடுவதற்காக வாய்ப்புகளை தேடக்கூடிய நபர்கள் மத்தியில் இந்த ஒரு நாளில் நம்முடைய தாயின் மூலமாக ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, அடுத்த நபரை அன்பு செய்வதற்காக வாய்ப்புகளை தேடுங்கள். அடுத்த நபரை அன்பு செய்வதற்காக, அடுத்த நபரை பாராட்டுவதற்காக வாய்ப்புகளை தேடுங்கள், காரணங்களை தேடுங்கள். அதுதான் உங்கள் திருமண வாழ்க்கையில் சக்ஸஸ் கொடுக்கும். இன்னைக்கு நம்மள என்ன செய்கிறோம்? சண்டை போடுறதுக்கு காரணத்தை தேடுறோம். ஆமாம் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும்? அடுத்தவரை மன்னிப்பதற்கு வாய்ப்பு தேடுங்கள், அடுத்தவரை அன்பு செய்வதற்கு வாய்ப்பு தேடுங்கள், அடுத்தவரை பாராட்டுவதற்கு நீங்கள் வாய்ப்புகளை தேடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும்? அடுத்தவரை குறை கண்டுபிடிக்காதீர்கள். அதான் நம்முடைய தாயின் மூலமாக இந்த ஒரு நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய முதல் செய்தி. அது திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், சமூக வாழ்க்கையாக இருக்கலாம். குறை காணக்கூடிய நபர்களாக அல்ல, குறை களையக்கூடிய நபர்களாக நாம் மாற வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். குறை காணக்கூடிய நபர்களாக அல்ல, குறை களையக்கூடிய நபர்களாக நீங்கள் மாற வேண்டும்.
அதைத்தான் யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் காணா ஒரு திருமணத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அந்த திருமண பந்தியில் ரசம் முடிந்து விட்டது. அப்போ வந்த எல்லா நபர்களும் குறை கண்டார்கள். வந்த எல்லா நபர்களும் பந்தியை பார்த்தார்கள், பாத்திரங்களை பார்த்தார்கள், இல்லை இல்லை என்று சொன்னார்கள். வந்தவங்கெல்லாம் எதை பார்த்தாங்க? பந்தியை பார்க்குறாங்க, ஒன்றும் இல்லை. பாத்திரத்தை பார்க்குறாங்க, ஒன்றும் கிடையாது. இல்லை இல்லை. ஆனால் நம்முடைய தாய் மரியாள் மட்டுமே அந்த இடத்துல ஆண்டவரை பார்த்தார்கள். வந்தவங்கெல்லாம் பந்தியை பார்த்தாங்க, பாத்திரத்தை பார்த்தாங்க, இல்லை இல்லைன்னு புலம்புறாங்க, குரங்கண்டு பிடிச்சாங்க. ஆனால் நம்முடைய தாய் மரியாள் அலங்கார அன்னை ஆண்டவர் இயேசுவை பார்த்தாள். அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நிகழும்படியான ஒரு காரணமாக அமைந்தார்கள். அப்போ பாருங்க, எல்லாரும் குரங்கண்டு பிடிச்சாங்க. மாதா மட்டும்தான் என்ன பண்ணாங்க? அந்த குறையை களைவதற்கு முயற்சி எடுத்தார்கள். அதே போல் உங்களது குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் முடிச்சு விழாமல் இருக்க வேண்டும் என்றால் அடுத்தவரின் குறைகளை பெரிதுபடுத்தாதீர்கள். என்ன செய்யுங்க? அடுத்தவங்களை பாராட்டுறதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க. அடுத்தவரை அன்பு செய்வதற்கு, அடுத்தவரை மன்னிப்பதற்கு முயற்சி எடுக்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் இதை சண்டை என முதல் சிக்கல் விழாமல், அந்த முதல் பிரச்சனை விழாமல் நீங்கள் காத்து கொள்ளலாம். 2வது ஈஸியாக முடிச்சிடலாம். 2வது சிக்கல், 2வது முடிச்சு என்ன அப்படின்னா சபலம். என்ன சிக்கல்? சபலம். சபலம் அப்படின்னா என்னது? திருமணம் முடிந்த பிறகும் அடுத்தவர் மீது இருக்கக்கூடிய ஒரு அதீத ஆசை. திருமணம் முடித்த பிறகு கூட சில ஆண்களுக்கு அடுத்த பெண்களை பார்த்து அவ்வளவு ஆசை வரும். அது ஆண்களுக்கு மாத்திரமல்ல, பெண்களுக்கும் இருக்கு. சில பெண்கள் திருமணம் முடித்த பிறகு தனது கணவனை விடுத்து அடுத்த ஆணின் மீது ஆசைப்படுவது பெரிய பாவம். கட்டிய கணவனை விடுத்து எந்த ஒரு ஆண் மீது ஆசைப்படக்கூடிய ஒரு பெண்ணும் ஒரு பெரிய பாவத்தை கட்டிக்கொள்ளுகிறாள். அதே போல தாலி கட்டிய மனைவியை விடுத்து எந்த ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் ஒரு பெரிய சாபத்தை கட்டிக்கொள்ளுகிறான். ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னால் கூட உங்கள் மனசில் சபலம் இருந்திருக்கலாம், அதை கூட ஆண்டவர் பொறுத்துக்கிடுவார். கல்யாணத்துக்கு முன்னால் கூட என்ன இருக்கலாம்? ஒருவேளை சபலம் இருக்கலாம். ஆனால் கல்யாணம் முடிஞ்ச பிறகு உங்கள் மனசில் என்ன வரக்கூடாது? சபலம் வரவே கூடாது. அந்த சபலம் என்ற ஒரு முடிச்சை, சபலம் என்ற ஒரு சிக்கல் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் விழுந்து விடாதபடிக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த ஒரு நாளில் நம்முடைய தாய் மரியாள் நமக்கு 2வது செய்தியாக வழங்குகிறார்கள். அப்போ சபலம் இல்லாத ஒரு வாழ்வு, பிரமாணிக்கமான ஒரு வாழ்வு, பரிசுத்தமான ஒரு வாழ்வு. குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி என்ன செய்யணும்? பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும், பிரமாணிக்கமுள்ள நபர்களாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய தாய் மரியாளின் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு பரிசுத்தமான ஒரு தாய். அப்படி தானே? நம்முடைய தாயிடத்தில் எந்த பாவ, எந்த மாசு, இருள் என்பதும் இல்லை. அவ்வளவு பரிசுத்தமாக ஆண்டவரால் பாதுகாக்கப்பட்ட ஒரு நபர். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அப்போ நம்முடைய தாய் மரியாள் 24 கேரட் தங்கம். நம்ம மாதா யாரு? சொக்க தங்கம், சுத்த தங்கம். எத்தனை கேரட்டு? 24 கேரட். உங்கள் கழுத்தில், உங்கள் காதில், கையில் கிடக்கிறதெல்லாம் சுத்த தங்கமா இல்லையா? பிள்ளைகளா, உங்கள் கையில் கிடக்கிறது, கழுத்தில் கிடக்கிறதெல்லாம் சுத்த தங்கமா இல்லையா? பதிலே வர மாட்டேக்கு. சுத்த தங்கமா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. சுத்தமா இல்லையா? கிடையாது. சுத்த தங்கம் என்பது 24 கேரட் தங்கம். அப்போ உங்கள் காதில், கழுத்தில், கையில் கிடக்கிறது எத்தனை கேரட்டு? எத்தனை கேரட்டு? சார் அழகா சொல்கிறாங்க, என்ன அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்குறாங்க. கடைகளில் அவ்வளவு காத்திருந்த மனைவிக்கு அவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. 22 கேரட். அதான் என்ன சொல்கிறாங்க? 916 KDM நகைகள். 22 கேரட்டுக்கு இன்னொரு பேர் என்னது? எவ்வளவு கஷ்டப்பட்டு நகை வாங்குறீங்க, எவ்வளவு விசாரித்து, எவ்வளவு உரசி பார்த்து நகைலாம் எடுக்கிறோம். 916னா இந்த மொழி முழிக்கிறிய. 22 கேரட்டுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? 916. 916 அப்படின்னா என்னது?
நீங்கள் வாங்கக்கூடிய நகையில் 91.6% உண்மையான நகை, உண்மையான தங்கம். நீங்கள் வாங்கக்கூடிய நகையில் 91.6% தான் உண்மையான தங்கம். மற்ற எல்லாம் கலப்பு. அது கேடியமாக இருக்கலாம், செம்பாக இருக்கலாம், எல்லாம் கலப்பு தான். அப்போ இன்றைக்கி நாமெல்லாம் ஆண்டவருக்கு முன்னதாக கலப்பு தங்கம். ஆனால் மாதா மட்டும்தான் ஆண்டவருக்கு முன்னதாக சுத்த தங்கம், சொக்க தங்கம். 24 கேரட் தங்கம். நாமெல்லாம் இன்றைக்கி ஆண்டவருக்கு முன்னதாக 22 கேரட்டாக இருக்கலாம், சிலர் 20 கேரட்டாக இருக்கலாம், சிலர் 18 இருக்கலாம், 16 இருக்கலாம், 14 இருக்கலாம். ஆனால் மாதா ஆண்டவருக்கு முன்னதாக 24 கேரட் தங்கம். அவ்வளவு பரிசுத்தமான ஒரு தாய். அப்போ இந்த ஒரு நாளில் திருமண வாழ்க்கையில் 2வது முடிச்சாகிய அந்த சபலம் என்ற முடிச்சு விழாமல் இருப்பதற்காக மாதாவின் வாழ்க்கையில் இருந்த இந்த பரிசுத்தமான வாழ்வினை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக சந்தேகம். இந்த குடும்பங்களில் விழக்கூடிய இன்னொரு முடிச்சு என்னது? சந்தேகம். விளக்கும்போது சந்தேகம் யாருக்கு அதிகமாக வரும்? ஆண்களுக்கா பெண்களுக்கா? விளக்கமாக யாரை சொல்லுவாங்க? பெண்களை தான் சொல்லுவாங்க. விளக்கமாக சந்தேகம் அதிகமாக யாருக்கு வருமா? பெண்களுக்கு தான் வருமா. அது சந்தேகத்தை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, எப்போ வீட்டுக்காரர் மொபைல் ஃப்ரீயாக இருக்கும் அப்போ நோண்டுறது, எப்போ வீட்டுக்காரர் ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் போகிறாரு அப்போ தான் செல்லை எடுத்து நோண்டுறது. அப்படி தானே? வீட்டுக்காரருக்கு யார் யார் ஃபோன் பண்ணியிருக்கிறா, யார் யார் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறா, எல்லாத்தையும் பிடிச்சி நோண்டுறது. உங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ விவரமான ஆள். அவர் தான் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே எல்லா காலையும் டெலீட் பண்ணிட்டு வந்துடுவார். அப்புறம் எங்கே செக் பண்ணுறது? அப்படி தானே? வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடு, கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணு, வாட்ஸ்அப் டெலீட் பண்ணு, எல்லா கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவார். அப்புறம் எங்கே பார்க்க முடியும்? அப்போ இன்றைக்கி ஒருவேளை திருமணம் முடித்த வாழ்க்கையில் இன்றைக்கி விழக்கூடிய அடுத்த முடிச்சு சந்தேகமாக கூட இருக்கலாம், சந்தேகமாக கூட இருக்கலாம். அப்போ இந்த ஒரு நாளில் நம்முடைய தாயின் மூலமாக ஆண்டவர் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து முடிச்சுகளையும் அவிழ்க்கக்கூடிய ஒரு தாயாக நம்முடைய தாயினை ஆண்டவர் வழங்கி இருக்கிறார். நம்முடைய அன்னை முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய ஒரு அன்னை, முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய ஒரு அன்னை. ஒருவேளை குடும்பத்தில் இந்த முடிச்சுகளாக இருக்கலாம், அல்லது உங்களது வாழ்க்கையில் பாவம் என்ற ஒரு முடிச்சாக இருக்கலாம், நோய் என்ற முடிச்சாக இருக்கலாம், தீராத ஒரு பாவ பழக்கம் என்ற முடிச்சாக இருக்கலாம், தீர்க்கப்பட முடியாத எழும்ப முடியாத ஒரு முடிச்சாக இருக்கலாம். அந்த முடிச்சு எதுவாக இருந்தாலும் அன்னை மரியாளை தேடி வருகின்ற பொழுது அந்த முடிச்செல்லாம் அவிழ்க்கப்படும், அந்த முடிச்சுகள்லாம் அவிழ்க்கப்படும். என் அன்னை மரியாளிடத்தில் ஆண்டவர் அப்படியான ஒரு வல்லமையினை ஆண்டவர் வழங்கி இருக்கிறார். சில நேரங்களில் ஆண்டவரே என்னால் முடியாதுன்னு கையை விரிச்சிடுவார். கணவர் திருமணத்தில் பாருங்க, ஆண்டவர்கிட்ட மாதா சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அம்மா என்னால் முடியாது, என நேரம் என்ன வரவில்லை, கையை விரிச்சிடுவார். சில நேரங்களில் ஆண்டவரே முடியாதுன்னு கையை விரிப்பார். ஆனால் மாதாவின் வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா ஆண்டவரால் முடியாத காரியங்களை கூட ஆண்டவரை முடிக்க செய்யக்கூடிய வல்லமையான பரிந்துரை யாரிடத்துல உண்டு? யாரிடத்துல உண்டு? மாதாவிடத்தில் உண்டு. காணா ஒரு திருமணத்தில் ஆண்டவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த முடியாது என்று சொல்லி ஆண்டவரை முடிக்க செய்த ஒரு வல்லமையான பரிந்துரை அது மாதாவின் பரிந்துரை, அலங்கார அன்னையின் பரிந்துரை. அதனால உங்களது வாழ்க்கையில் எந்த முடிச்சுகளாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய முடிச்சுகளாக இருக்கலாம், படிப்பில் இருக்கக்கூடிய முடிச்சுகளாக இருக்கலாம், வேலையில் இருக்கக்கூடிய முடிச்சுகளாக இருக்கலாம், தொழிலில் இருக்கக்கூடிய முடிச்சுகளாக, சிக்கல்களாக, பிரச்சனைகளாக இருக்கலாம், மாதாவிடத்தில் கொண்டு வாங்க. உங்கள் முடிச்சுகளை அவிழ்த்து உங்கள் வாழ்க்கையினை லகுவாக மாற்றக்கூடிய அன்னை நம்முடைய அன்னை. அப்போ உங்கள் வாழ்க்கையில் முடிச்சுகளை நீங்கள் அவிழ்க்கணும் அப்படின்னா ஒரு எளிமையான ஒரு வழியை சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முடிச்சுகளை அவிழ்க்க வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபமாலை மணிகளை உருட்ட வேண்டும். என்ன செய்யணும்? அந்த ஜெபமாலை முடிச்சுகளை நீங்கள் அவிழ்க்க வேண்டும். அப்போ எந்த ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் ஜெபமாலை முடிச்சுகளை அவிழ்க்கிறானோ அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை முடிச்சுகளை மாதா அவிழ்த்து விடுவார், அவன் வாழ்க்கையை லகுவாக்குவார். இப்போ வரக்கூடிய நாட்களில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முடிச்சுகளையும் இந்த ஒரு நாளில் அலங்கார அன்னையின் வழியாக நம் ஆண்டவர் கரங்கள் ஒப்பு கொடுப்போம். ஒரு விஷயம் எல்லாம் கண்களை மூடுவோம். எல்லாம் கண்களை மூட எந்த ஒரு நாளில் உங்களது வாழ்க்கையில் உங்களது குடும்பங்களில் என்னென்ன முடிச்சுகள், என்னென்ன பிரச்சனைகள்,
என்னென்ன சிக்கல்கள் உங்களால் தீர்க்கப்பட முடியாமல் இருக்கின்றன, என்னென்ன பாவ பழக்க வழக்கங்களில் நீங்கள் எழும்ப முடியாமல் இருக்கிறீர்கள், என்னென்ன பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு விடை கிடைக்க முடியாமல் இருக்கிறீர்கள். இந்த ஒரு நாளில் யோசித்து பாருங்க. அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கலாக இருக்கலாம், உடலில் இருக்கக்கூடிய நோய்களாக இருக்கலாம், மன குழப்பங்களாக இருக்கலாம், வியாதிகளாக இருக்கலாம், மன்னிக்க முடியாத நிலைமைகளாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமைகளாக இருக்கலாம், குடும்பங்களில் தொழிலில் ஏற்பட்ட ஒரு பெருத்த நட்டம் எனும் கண்ணியாக இருக்கலாம், ஒரு பெருத்த நட்டம் எனும் முடிச்சாக இருக்கலாம். இந்த ஒரு நாளில் நம்பிக்கையோட மாதாவின் பாதத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் முடிச்சுகளை மாதாவின் பாதத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய அன்னை நம்முடைய அன்னை, உங்கள் முடிச்சுகளை அவிழ்த்து லகுவாக ஆக்கக்கூடிய அன்னை நம்முடைய அன்னை என்ற நம்பிக்கையோடு நம்முடைய முடிச்சுகளை தொடர்ந்து இந்த திருப்பலியின் வழியாக ஆண்டவர் இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமென். அனைவரும் நம்முடைய விண்ணப்பங்களை, தேவைகளை நம்முடைய தாய் மரியாள் மூலமாக ஆண்டவர் பால் எடுத்துரைப்போம். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, தந்தையே இறைவனே எம் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையே இறைவனே எம் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவையின் தலைவரே, என் அன்பு இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்தருளும். அவர்களின் பணி மேன்மேலும் சிறக்க தேவையான ஆசீரை தந்தருள வேண்டுமென்று எம் அன்னை மரியாயின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தையே இறைவனே மன்றாட்டை கேட்டருளும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று அழைக்கப்படும் என்கிறார் வள்ளுவர். முறையாக காப்பாற்றுகின்ற ஒரு மன்னவனை இறைவனுக்கு நிகராக சொல்லும் பொழுது நம்முடைய அலங்கார அன்னையானவள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் காப்பாற்றி வருகின்றாள். இப்படிப்பட்ட அன்னையை நாம் இறைவனின் தாயாகவும் அவளை தெய்வமாகவும் சொல்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே நேரத்தில் இறைவா, இன்று முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேருடையாள் என்று போற்றப்படுவேன் என்று சொன்ன அந்த அலங்கார அன்னை மூலமாக நாங்கள் ஆண்டவரிடம் குறிப்பாக வேண்டுவது, கேரள மாநிலத்திலே வயநாடு என்ற இடமானது பெரிய பாதிப்பு ஏற்பட்டு அந்த மக்கள் துயர் நிறைந்த நிலையிலே இருக்கின்றனர். அவர்களுடைய துயரினை போக்கிடவும் எல்லா இன்னல்களை நீக்கிடவும் அவர்களுக்கு ஆறுதல் அளித்து ஆசீர்வதித்திடவும் அங்கு பணி செய்கின்ற மீட்பு குழுவினர் அவர்களுக்கு ஏற்றவாறு சிறப்பாக பணி செய்து எல்லா வகையிலும் உதவிக்கரம் நீட்டிடவும் அருள் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தந்தையே இறைவனே எம் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, இன்று இத்திருப்பலியை நிறைவேற்றும் அருள் தந்தை மணி ஆண்டனி அவர்களையும் புனித ஆக்னஸ் மாநில தலைமையக அருட்சகோதரிகளையும் மாதவரம் புனித அன்னாள் சபை அருட்சகோதரிகளையும் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் அனைவரும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்தருளும். அவர்கள் செய்யும் இறைப்பணி, கல்விப்பணி, சமூக பணி மற்றும் அனைத்து பணிகளையும் ஆசீர்வதித்து காத்தருள வேண்டுமென்று எம் அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தந்தையே இறைவனே எம் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே,
எம் பங்கு மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். சிறப்பாக இன்று திருப்பலி சிறப்பிக்கும் புனித மாதா மரி அன்பியம், புனித ஆரோக்கிய மாதா அன்பியம், புனித சவேரியார் அன்பியம் இறைமக்கள், ஐந்து தலைப்பு வாய்க்கால் மற்றும் புனித அன்னை தெரசா அன்பிய பகுதி இறைமக்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து அவர்கள் அனைவரையும் உமக்கு சாட்சியான மக்களாக வாழ தேவையான ஆசிரை தந்துருள வேண்டுமென்று எம் அன்னை மரியாளின் வழியாக இறைவாவை மன்றாடுகிறோம். தந்தையே இறைவனே எம் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் அன்பு இறைவா, எம் பங்கில் படிக்கும் அனைத்து குழந்தைகளையும் ஆசீர்வதித்தருளும். எம் குழந்தைகள் கிறிஸ்தவ ஒழுக்கத்தில் வளர்ந்து இறை வார்த்தையின்படி நடந்து உமது ஞானத்தை பெற்றவர்களாக வாழவும், குடும்பங்களை பொருளாதார பிரச்சனை என்ற முடிச்சிலிருந்தும், குழந்தைகளை ஊடக தாக்கம் என்ற முடிச்சிலிருந்தும், இளைஞர்களை போதை என்ற முடிச்சிலிருந்தும் காத்தருள வேண்டுமென்று எம் அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தந்தையே இறைவனே எம் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையே இறைவனே எம் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஜெபிப்போம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பொன்மலர் பாதமே என் மனம் சேரவே விடியலின் வெற்றி வேந்தனே, இதை ஏற்றுக்கொள்ளுமே, இதை ஏற்றுக்கொள்ளுமே இறைவா. பொன்மலர் பாதமே என் மனம் சேரவே விடியலின் வெற்றி வேந்தனே, இதை ஏற்றுக்கொள்ளுமே, இதை ஏற்றுக்கொள்ளுமே இறைவா. பொன்மலர் பாதமே தளர்வுற்று சோர்ந்த உள்ளம், தயவுக்கு ஏங்கும் உள்ளம், மகிழ்வுற்று வாழ வேண்டும் உந்தன் சங்கமம். தளர்வுற்று சோர்ந்த உள்ளம், தயவுக்கு ஏங்கும் உள்ளம், மகிழ்வுற்று வாழ வேண்டும் உந்தன் சங்கமம். உந்தன் சங்கமம் என்றும் உன்னில் சங்கமம். உந்தன் சங்கமம் என்றும் உன்னில் சங்கமம். பொன்மலர் பாதமே
உறவற்று வாழும் உள்ளம், உறவுக்கு ஏங்கும் உள்ளம், இன்புற்று வாழ வேண்டும் உந்தன் சங்கமம். உந்தன் சங்கமம் என்றும் உன்னில் சங்கமம். உந்தன் சங்கமம் என்றும் உன்னில் சங்கமம். அன்பர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இன்றைய நாள் திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை பலிப்பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருளுமை வேண்டுகின்றோ. இவ்வாறு உடைய திருமணின் தாயான் புனித அலங்கார அன்னையின் பரிந்துரையினால் எந்த ஒரு மன்றாட்டு புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரண தந்தையே, என்றும் வளமில்லாமல் இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித அலங்கார அன்னையின் நவ நாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்களது கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தூய் ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உடைய ஒரே திருமணி கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அழைத்தார். ஆகவே இறைவா, இந்த ஒரு நேரத்தில் கூட விண்ணக தூதர்கள் எந்த ஒரு பாடலை பாடி புகழ்ந்தேத்துவார்களோ அதே ஒரு பாடலை நாங்களும் இணைந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்த நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வாறே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பினை குறித்த வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கக்கூடிய கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கின்றோம். உம்முடைய திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலின் பிற இரத்தத்திலும் அங்குகளும் எங்களை தூய ஆவியார் தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர், சிறப்பாக இன்று உபயம் செய்கின்ற துறவர சபையினர், அவள் நடத்துகின்ற நிறுவனங்கள், உபயம் செய்த அன்பியங்கள், அன்பிய குடும்பங்கள், இங்கே குழுமையிருக்கும் அனைவரையும், பங்கு மக்கள் எல்லாரையும் உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெற ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலுமான புனித அமலோர்ப்பு அன்னை, புனித அலங்கார அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாமியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கரங்களை விரித்து ஜெபிப்பதை விட கரங்களை உயர்த்தி ஜெபிப்பது என்பது ஆசீர்வாதமான ஒரு காரியம். விடுதலை பென புத்தகம் 17வது அதிகாரத்தில் வாசிப்பதை போல மோசேயின் கைகள் எப்பொழுதெல்லாம் உயர்ந்திருந்தனவோ அப்பொழுதெல்லாம் இஸ்ராயேல் ஜனங்களின் கை ஓங்கியதாக வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய கைகள் விண்ணை நோக்கி உயர்த்தப்பட வேண்டும். நம் ஒவ்வொருவரின் ஜபங்களும் உள்ளத்திலிருந்து எழுப்பக்கூடிய ஒவ்வொரு ஜபங்களும் ஆண்டவரை நோக்கி எழுப்பப்பட வேண்டும் என்பதை அந்த கரங்கள் காட்டுவதாக நமக்கு அமைகின்றன. ஆகவே தான் பாருங்கள், திருப்பாடல் புத்தகம் 141வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே இதை திருப்பலியில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய தூபத்தை போல, இதை தூபம் உம்மை நோக்கி எழும்புவதை போல எங்கள் ஒவ்வொருவரின் ஜபங்களும் உம்மை நோக்கி எழுவதாக என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கண்களை மூடி இந்த ஒரு வேளையில் எந்தெந்த நபருக்காக எந்தெந்த தேவைகளுக்காக நாம் ஜபித்து கொண்டிருக்கிறோமோ அந்த நபர்களை ஆண்டவருக்கு முன்னதாக உயர்த்தி பிடிப்போம். அந்த தேவைகளை ஆண்டவருக்கு முன்னதாக உயர்த்தி பிடிப்போம். ஆண்டவர் தாம் நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாக திருப்பாடல் 24 நமது மனம் விரும்பக்கூடிய காரியங்களை ஆண்டவர் தாமே கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். திருப்பாடல் 37 5வது வசனத்தின்படி நம் ஒவ்வொருவரின் உள்ளத்த விருப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த திருவிழா நேரங்களில் எந்தெந்த நபர்களுக்காக என்னென்ன தேவைகளுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அந்த நபர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேளையில் ஜெபிப்போம். அந்த தேவைகளை ஆண்டவர் தாமே சந்திக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் குடும்பங்களிலும் ஆண்டவர் தாமே அமைதியின் ஆவியினை, ஒற்றுமையின் ஆவியினை பலப்படுத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். குடும்பங்களில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சிக்கல்களும் முடிச்சுகளும் போராட்டங்களும் அன்னை மரியின் பரிந்துரையினால் அவிழ்க்கப்படும்படியாக நாம் ஜெபிப்போம். ஒருவேளை நோய் நொடிகளின் நிமித்தமாக, கடன் பாரங்களின் நிமித்தமாக, மன குழப்பங்களின் நிமித்தமாக, தொழில் போட்டிகளின் நிமித்தமாக குடும்பங்கள் அமைதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும், ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும், ஒவ்வொருவரின் குடும்பங்களிலும் நிறை அமைதியை, நிலையான அமைதியினை ஆண்டவர் தாமே கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த உலகம் கொடுக்க முடியாத அமைதியினை ஆண்டவர் தாகத்தோடு வாஞ்சையோடு ஜெபிக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் வழங்கும்படியாக இந்த வேளையில் நாம் அமைதியாக ஜெபிப்போம். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியினை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இவரே இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இந்த இதயம் எழுந்து வாரும் அன்பின் ஆண்டவரே, எந்த இதயம் எழுந்து வாரும் அன்பின் ஆண்டவரே. வாழ்த்துவே பாடுவே போ
வாழ்த்துவேன் பாடுவேன் போற்றுவேன் புகழுவேன். இந்த இதயம் எழுந்து வாரும் அன்பின் ஆண்டவரே. எந்த இதயம் எழுந்து வாரும் அன்பின் ஆண்டவரே. ஆயிரம் பாடல்கள் எந்த நாவிலே, ஆயிரம் ஆசைகள் எந்தன் வாழ்விலே. எனக்கென்ன தேவை 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 ஆண்டவர் அறிவீர். அறிவீர் அறிவீர் உம்மிடம் கேட்கும் முன்னமே தருவீர். உந்தன் அன்பில் ஆண்டவரே என்றும் வாழ்வேன் என்னாலும். உந்தன் அன்பில் ஆண்டவரே என்றும் வாழ்வேன் என்னாலும். இந்த இதயம் எழுந்து வாரும் அன்பின் ஆண்டவரே. எந்த இதயம் எழுந்து வாரும் அன்பின் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவில் அன்பு சகோதரமே, நம்முடைய பேராலயத்தின் 3ஆம் நாள் நவநாள் திருப்பலியை இன்று நமக்கு சிறப்பாக திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்து கொடுத்தவர் எஸ்கே மணி ஆண்டனி. தந்தையை பற்றி ஒரு சில விடயங்களை சொல்லுகின்ற பொழுது, இன்று மறையுரையில் நாம் பார்த்திருப்போம், இன்று தலைப்பிற்கு ஏற்றால் போல் முடிச்சுக்களை கட்டவிழுக்கும் நம் அன்னை அலங்கார அன்னை. அதுபோன்று நம்முடைய குடும்பங்களில் எப்படியெல்லாம் முடிச்சுக்கள் இருக்கிறது, எதெல்லாம் அவுக்கணும் எதெல்லாம் வேண்டாம் அப்படின்றதெல்லாம் சிறப்பாகவே இன்றைக்கு சொல்லி சிறப்பானது ஒரு மறையுரை ஆற்றியவர். மிகவும் எளிமையான ஒரு அருட்தந்தை, ரொம்ப எளிமையானவர். அவருடைய நண்பர்களை கேட்ட பொழுது, படிக்கின்ற பொழுது எங்கேயும் போக மாட்டாராம். படிப்பு புத்தகத்தை வச்சுட்டு தான் இருப்பாராம், அவர் எங்கேயுமே போக மாட்டாராம். அதே போல் எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் மிகவும் எளிமையாக பேசக்கூடியவர். எப்பொழுது நாங்கள் கேட்டோமோ கேட்ட உடனே வருகிறேன் என்று சொல்லி இவ்வளவு தூரம் பயணம் செய்து தூத்துக்குடியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார். தூத்துக்குடியில் பனிமய மாதா மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளர் தந்தை கள்ளிகுளத்தில் இருக்குது. அங்கிருந்து இங்கு வந்து நமக்கு ஒரு அற்புதமாக மறையுரை ஆற்றி நமக்காக ஜெபித்து அன்னை வழியாக இறைவனின் ஆசிரியை பெற்று தந்திருக்கின்றார். எனவே அவருக்கு நம்முடைய பங்கு மக்கள் ஒவ்வொருவரின் சார்பாக, அருள் தந்தையரின் சார்பாக நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அவருக்கு ஜெரோம் அவர்கள் சால்வை அணிவித்து நன்றி சொல்லுவார்கள். அடுத்ததாக இன்றைய திருப்பலியிலே நமக்காக ஜெபித்த நம்முடைய மறை மாவட்ட அருட்தந்தையர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய திருப்பலியை சிறப்பித்த மிகச்சிறப்பாக பீட அலங்காரங்களை எல்லாம் செய்த அன்னாள் அருட்சகோதரிகள், அதிலும் 2 அருட்சகோதரிகள் இருக்காங்க, 2 அன்னாள் அருட்சகோதரிகள் இருக்கிறாங்க. ஒன்று திருச்சி அன்னாள், அதாவது ஆக்னஸ் தலைமையகம், நம்முடைய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆக்னஸ் தலைமையகம், அவங்களுடைய ப்ரொவின்சியல், அவங்களோடு இருக்கக்கூடிய அனைத்து அருட்சகோதரிகளும்
மற்றும் நம்முடைய அன்னாள் மாதவரம் சிஸ்டர்ஸ் அவங்களுடைய சுப்பீரியர் மற்றும் பிரின்சிபல் சிஸ்டர் அவங்களோடு இருக்க கமிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா அருட்சகோதரிகளும் இன்றைக்கி காலையில் 10 மணிலேருந்தே கோயிலில் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. மாலை 6 மணி வரைக்கும் ஃப்ளவர் டெக்கரேஷன் போச்சு. எனவே அவர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்து உழைத்த ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்றைய நாளிலே அன்னாள் மெட்ரிக் பள்ளியில் பணிபுரியக்கூடிய இருபால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மாணவிகள் ஒவ்வொருவரும் இதில் காணிக்கை பவழியிலும் மிகச் சிறப்பாக பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இவர்களோடு சேர்ந்து இந்த அருட்சகோதரிகள் வழிநடத்தக்கூடிய அன்பியங்கள் முக்கியமாக புனித மாத்தா மரியா அன்பியம், புனித ஆரோக்கிய மாதா அன்பியம், புனித சவேரியா அன்பிய இறைமக்கள் 5 தலைப்பு வாய்க்கால் மற்றும் புனித அன்னை தெரசா அன்பிய பகுதி இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாளைய தினம் நாம் நம்முடைய நவநாள் திருப்பலியை சிறப்பிக்க இருப்போர் நற்செய்தியின் தூதுவர் நம் அலங்கார அன்னை. இதனை தலைமையேற்று நடத்தக்கூடியவர் அருள் தந்தை எஸ். அல்போன்ஸ், இயக்குனர் சகாயா மாதா மருத்துவமனை புள்ளம்பாடி. சிறப்பிப்போர் புனித அன்னாள் மருத்துவமனை, புனித அன்னாள் மருத்துவமனை அருட்சகோதரிகள், புனித சம்மனசுகள் கன்னியர் இல்ல அருட்சகோதரிகள், புனித அந்தோணியார் அன்பியம் சிவகுருநாதன் தெரு மற்றும் சன்னாபுரம் இறை மக்கள். எனவே அனைவரும் இதற்கு முழுமையாக தயாரிப்பு செய்யவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது இன்று சிறப்பித்த அன்பியங்களின் சார்பாக ஒரு பரிசு ஒன்றை வைத்திருக்கிறார்கள். அதை இப்பொழுது உங்களுக்கு அவர்கள் அறிவிப்பார்கள். அன்புள்ள அன்னையின் பக்தர்களே, அன்னை தெரசா அன்பியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த நவநாள் அலங்கார மாதனுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவரிடமும் ஒரு இன்றைய வாசகங்கள் அடங்கிய ஒரு பேப்பர் கொடுத்துருக்குறோம், துண்டுச்சீட்டு. அந்த சீட்டில் அதனுடைய பின்பக்கம் திரும்பி பாருங்கள். நம்முடைய அலங்கார அன்னையினுடைய எழுத்துக்கள், அதனுடைய அலங்கார அன்னையினுடைய இந்த 8 எழுத்துக்கள் இருக்கும். அந்த எழுத்துக்கள் சிவப்பு மையினால் எழுதப்பட்டிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்க நம்மளுடைய பீடத்திற்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். விரைவாக வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். அலங்கார அன்னை என்கிற அந்த 8 வார்த்தைகள், 8 வார்த்தைகளில் ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்கும், ஒவ்வொரு எழுத்து இருக்கும். இது ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு நல்ல செயல். எனவே அவர்களை கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நன்றி சொல்வது நன்று. வேற யாருக்காச்சும் வந்திருக்கா? சிஸ்டர் உங்களுக்கு எழுந்து நின்று இறை ஆசிர் பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஜெபிப்போமாக. கண்களை மூடி நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த அருமையான நாளுக்காக, நாளின் ஆசீர்வாதங்களுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கடந்த நாட்கள் முழுவதுமாய் நம்முடைய தாயின் பரிந்துரை மூலமாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் குடும்பங்களிலும் வழங்கியிருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆசீர்வாதங்களுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். குறிப்பாக இந்த ஒரு நாளிலே ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் சிறப்பான விதத்தில் ஆசீர்வதித்திருப்பதற்காக இந்த மாலை பலியில் பங்கெடுக்கும்படியான ஒரு வாய்ப்பினை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் வழங்கியிருப்பதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர் தாமே இந்த ஒரு நாளையும் வரக்கூடிய நாட்களையும் பொறுப்பெடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். வரக்கூடிய நாட்களிலே எந்தவித நோய் நொடிகளோ பொல்லாப்புகளோ விபத்து ஆபத்துகளோ தீமைகளோ தீமையான நபர்களோ தீமையான சக்திகளோ நம்மையோ நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை அணுகாதபடிக்கு ஆண்டவர் தாமே தமது வல்ல கரத்தினால் நம்ம ஒருவரை பாதுகாக்கும்படியாக நாம் ஜெபிப்போம்.
ஆண்டவர் தாமே நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழில் முயற்சிகளையும், அதை படிப்பாக இருக்கலாம், ஏனைய முயற்சிகளாக இருக்கலாம், ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் தேவ ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் எந்தவித முடிச்சுகளோ, எந்தவித பிரச்சனைகளோ, எந்தவித சிக்கல்களோ வராதபடிக்கு அலங்கார அன்னையின் பரிந்துரை நம் ஒவ்வொருவர் மீதும் ஓங்கி இருக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாய் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல சிறப்பான விதத்திலே பாதுகாத்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். வரக்கூடிய நாட்கள் ஆசீர்வாதத்தின் நாட்களாக, மகிழ்ச்சியின் நாட்களாக, பாதுகாப்பின் நாட்களாக மாறுபடியாக நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரின் கரங்களில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிலவை போல் அழகுள்ளவளா, கதிரவனை போல் ஒளியுள்ளவளா, விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ. அழகு அழகு என்ன அழகு என்ன அழகு. என்ன அழகு உன்னருள் அழகு, என்ன அழகு உன்னன்பழகு. என்ன அழகு உன்னருள் அழகு, என்ன அழகு உன்னன்பழகு. ஏவானின் நீர்ச்சுனையே, தாவீதின் கோபுரமே, சாரோனின் மலரழகே, தீயோனின் அருள் மகளே. என்ன அழகு உன்னருள் அழகு, என்ன அழகு உன்னன்பழகு. அம்மா என்ன அழகு உன்னருள் அழகு, என்ன அழகு உன்னன்பழகு.